இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான போயிங் 787-8 ட்ரீம்லைனர் ரக விமானம் விபத்துக்குள்ளாகி இருப்பது இதுவே முதல் முறை. ஆனால் பாதுகாப்பு சிக்கல்களை சந்திப்பது முதல் முறை அல்ல என்பதற்கு கடந்த கால நிகழ்வுகள் பல சான்றாக உள்ளன. அறிமுகப்படுத்தப்பட்டு 2012ஆம் ஆண்டில் வணிக ரீதியாக முதலில் பறக்க விடப்பட்ட 787 ட்ரீம்லைனர் விமானம் எரிபொருள் சிக்கனத்திற்காக வடிவமைக்கப்பட்டது. லகுரக கார்பன் ஃபைபர் கட்டமைப்பை கொண்டுள்ள இந்த விமானம் பழைய ஜெட் விமானங்களை விட 25 விழுக்காடு குறைவான எரிபொருளையே உட்கொள்ளும். Seven 787-8, 787-9 மற்றும் 787-10 ஆகிய 3 ரகங்களில் இந்த விமானங்கள் உள்ளன. இதில் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானம் 787-8 ரகத்தைச் சேர்ந்தது. ஜென்எக்ஸ் 1B அல்லது ட்ரெண்ட் 1000 என்ஜின்கள் மூலம் இயக்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் கூட போயிங் 787 ரக விமானங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறியுள்ளன. 2024 மே மாதத்தில் முன்னாள் போயிங் பொறியாளர் சாம் சலேஃபோர் விமானத்தின் உடற்பகுதி கட்டமைப்பு குறைபாடுகள் குறித்து குற்றச்சாட்டுகளை கூறினார். இதைத் தொடர்ந்து உற்பத்தியில் உள்ள அனைத்து 787 ரக விமானங்களையும் மறு ஆய்வு செய்ய அமெரிக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் உத்தரவிட்டது. ஆனால் போயிங் நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தது. முன்னதாக 2024 மார்ச்சில் 787 ரக விமானங்களில் உள்ள குறைபாடுகளை வெளிப்படுத்தியவர் ஜான் பர்னட். அவர் பின்னாளில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. அதே மார்ச் மாதத்தில் லேட்டம் ஏர்லைன்ஸின் 787 ரக விமானம் நடுவானில் பறந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து தடுமாறியது. இதில் பயணிகள் சிலர் காயமடைந்தனர். இதற்கு மனித தவறு காரணமாக கூறப்பட்டது. தற்போது அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து போயிங் 787 ரக விமானத்தின் பாதுகாப்பு குறித்த கேள்விகள் மீண்டும் எழத் தொடங்கியுள்ளன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.